ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் வரக்கூடிய வாரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டை பொறுத்த மட்டும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு அப்படியே சஸ்டெயின் ஆகி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட் கீழே ஸ்லைட்லி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல், அதாவது கால் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது ஹோல்டிங் பக்கமே போயிடாதீங்க. வரக்கூடிய வாரத்திற்கு 50,780 மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? பட் ஹோல்டிங்குமே கொஞ்சம் ரிஸ்கி தான். என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து கிளியர் கட்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இன்ட்ராடே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் வரச்ச என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். ஸோ அங்கே அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் ஸ்கேல்பிங் பண்ணுங்கள். அதாவது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அதே தான் நான் சொன்னேன். இங்கே எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும், இங்கே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகிற இங்கே ஒரு சின்ன பாயிண்டில் நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். சரிங்களா? அதனால தான் ஹோல்டிங் பக்கம் போக வேணாம். பட் இதை வச்சு மட்டுமே நீங்கள் டிசைட் பண்ணிட முடியாது. எப்போதுமே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா வெயிட்டேஜ் அப்படிங்கிற பார்ட் ரொம்ப முக்கியம். இல்லை ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஸ்டேட் பேங்க், கோட்டக், ஆக்சிஸ் இதுக்கு எல்லாமே வெயிட்டேஜ் இருக்குது. இதை பொறுத்த மட்டும் ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னாலே 50% உங்களுக்கு என்ன அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், அது ரெண்டையுமே க்ளோஸாக வாட்ச் பண்ணால் போதும். இன்னொன்று, பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் திரும்ப ட்ரெண்ட் மாறணும் அப்படின்னா இந்த லெவலை ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் பண்ணணும். சரிங்களா? 50,400க்கு கீழே வரணும். சரிங்களா? வந்துச்சு அப்படின்னா இதையும் நீங்கள் இன்ட்ராடேக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த லெவலை மட்டும் கவனத்தில் வச்சுட்டு வெயிட்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. சரிங்களா? வெயிட்டேஜை பொறுத்த மட்டும் ஹெச்டிஎஃப்சி ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இந்த ஹெச்டிஎஃப்சியை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 1688க்கு மேலே போனால் அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் இது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இதுலேயும் கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான பையர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்புறம் எஸ்பிஐன் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆக போகுது. ஆக்சிஸ் பேங்க் சப்போர்ட் லெவலில் இருக்குது. சரிங்களா? லோ லெவல் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் கோட்டக் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது. எந்த ஸ்டாக்குமே ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும். சரிங்களா? ஸோ வரக்கூடிய வாரத்திற்கு நீங்கள் பண்ண வேண்டியது முழுவதுமாக இன்ட்ராடே பண்ண வேண்டியது, ஹோல்டிங் பக்கமே போக வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். சரிங்களா? பட் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நீங்கள் லெவல் எல்லாமே செக் பண்ணுறது. பட் லைவ் மார்க்கெட்டில் பண்ணச்ச ஒரு ட்ரேடை 3 to 5 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று, ஆப்ஷன் பையிங்கை காட்டிலும் ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் இமீடியட்டாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படுத்திக்கங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் பையிங் பண்ணச்ச ஹைலி ரிஸ்க். ஏன் அப்படின்னா எக்ஸ்பைரி டே வர்றச்ச உங்களுக்கு ப்ரீமியம் கம்மியாகிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் என்ன வரும், லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது நீங்கள் மார்க்கெட் கீழே சரிதுன்னு தெரிஞ்சுன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் இதை மறுநாள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். மறுநாள் எக்ஸ்பைரி அப்படின்னா ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் வரும். சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரீமியம் கரையுது அப்படின்னா மறுநாள் எக்ஸ்பைரி டே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செவ்வாய்க்கிழமை செக் பண்ணுறீங்க, ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. புட்டை என்ன பண்ணுறீங்க, செல் பண்ணி வச்சுக்கிறீங்க. இதை மறுநாள் எடுத்துகிட்டு போகும்போது ப்ராஃபிட் இருக்கும். இதை ட்ரேட் பண்ணாமல் பேப்பர் ட்ரேடிங்கில் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பைரி டே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப், அப்புறம் நிஃப்டி 50 இது எல்லாத்தையும் வச்சு பேக் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. நான் தொடர்ந்து கமெண்ட் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.